வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாக்கியலட்சுமி நாடகத்தை பற்றி. அதில் இன்றைக்கி எழில் குடும்பத்தோட தாய்லாந்து போகிறாப்புல ஷூட்டிங்க்காக. அவங்க போய் அவங்கள அனுப்பி வச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் வருது. போலீஸ் இந்த மாதிரி செலியன் யாருங்க, பாக்கியலட்சுமி யாருங்கன்னு வராங்க. உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கவுன்சிலருக்கு அடிச்சிருக்கீங்க, நீங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, நாங்கள் கேட்கல. எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் பேசுங்கன்ட்டு போயிட்டாங்க. இங்கே ஒன்றுமே செய்ய முடியாமல் அந்த குடும்பமே உட்காந்துருக்கு. அப்புறம் கோபிநாத் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதுக்கடுத்து பாக்கியாவும் பின்னாடியே கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த ஜெனி பொண்ணு சண்டை போடுது. உங்களால் தான் வந்துச்சு, நீங்கள் தான் செல்ஃபிஷாக இருக்கிறனால தான் இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, நீங்கள் தான் காரணம் அப்படி சொல்லி அந்த பொண்ணும் மாமியாரையே திட்டுது. அவங்க மாமியார் ஈஸ்வரி இருக்கே, ஈஸ்வரியும் அதுக்கு சும்மாவே வாய் ஓவர், இன்னமும் அதிகமாக திட்டுது. நீ தானே நீ என்ன மனுஷியா, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட, எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு வாயிலிருந்து ஓடி திட்டுது. இவங்க குடும்பம் என்ன புதுசாவா ஜெயிலுக்கு போறாங்க, மாத்தி இதை தானே செஞ்சாங்க, இன்னும் புதுசா ஜெயிலுக்கு போன மாதிரி அது பேசுது. அதுக்கடுத்து ஜெனியோடைய அப்பா அவர் பாக்கியலட்சுமி திட்டிட்டு போயிட்டார். நான் பாத்துக்கிறேன், என் மருமகனை காப்பாத்த எனக்கு தெரியும்ட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கடுத்து இனியா குடும்பம் வருது. இனியா குடும்பம் இனியா அழுகுறாப்புல. அதுக்கு மருமகன் சொல்றாப்புல, இல்ல எங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் தெரியும், அவர் ஹெல்ப் பண்ணுவாரு, அவரை வச்சு வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ அந்த ஆளு என்ன பண்றாரு, இனியா மாமனார், எல்லாம் உங்களால தான், இந்த மாதிரி லோக்கல் கடை வச்சா அப்படிதானே நடக்கும், நீங்க தான் காரணம், இந்த பையன் ஜெயிலுக்கு போனது காரணம் நீங்க தான், எல்லாம் நீந்தான்னு ஓட்டு அப்படியே ஒட்டு மொத்தமா போட்டு அம்மிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க பாக்கியலட்சுமிக்கு. ஆனா அந்த பாக்கியலட்சுமி கலங்களை அப்படியே நிக்கிறாப்புல, அப்படி கல்லு மாதிரி நிக்கிறாப்புல. என்னடா இப்படி என்ன வேணா செய்யுங்கடா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அப்படியே இருக்காப்புல. அப்புறம் அவர் தான் யாருக்கிட்டே பேசி பெரிய இடத்து விவகாரமாகி போச்சு, அவன் மினிஸ்டர் வரேன்னு போயிட்டான், அதனால அவன் கொஞ்சம் சிரமம்தான் வெளியில கூட்டிட்டு வர்றது அப்படின்னு அந்த ஆள் வேலை சொல்றாப்புல. நம்ம ஒழுங்கா இருந்தா அவங்களும் ஒழுங்கா இருந்திருப்பாங்க, நம்ம லோக்கல் இடத்துல கடை வச்சா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த ஆள் பிஸ்டத்துக்கு அந்த ஆள் பேசுறாரு. எல்லா குடும்பமே சேர்ந்து அப்படியே கோபிநாத்தை தவிர எல்லாரும் திட்டாங்க. அந்த பாக்கியலட்சுமியை ஒண்ணுமே பண்ண முடியல, அதுக்கு அது பேசாம நிக்குது. அது 2 நாள் கழிச்சு அது போய் கடையை திறந்துடும், அது வேற விஷயம். அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். வணக்கம்.